ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இந்த நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு ஹரிஷ் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், குதிரை பேர அரசியல் தமிழ்நாட்டில் தாவேகா ஆட்சியை பிடித்த பிறகு அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்றது குதிரை பேர அரசியல். அதுல அந்த கட்சி ஈடுபடுறாங்க, தொடர்ச்சியாக மற்ற கட்சிகள்ல கம்பீட் பண்ண எம்எல்ஏஸ விலைக்கு வாங்குறாங்கன்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக எழுந்துட்டே வருது. ஏற்கனவே திமுக தரப்புல புகார் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்தது, அதிமுக தரப்புல புகார் கொடுக்கப்பட்டிருக்கு, பாஜக தரப்புல கொடுக்கப்பட்டிருக்கு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய சுப்ரீமோ டிடிவி தினகரன் புகார் கொடுத்திருந்தாரு. இப்படி பலரும் தொடர்ச்சியாக புகார் கொடுத்துட்டே வராங்க. இப்போ மீண்டும் திமுக தரப்புல இருந்து இன்னொரு புகாரை ஆளுநர்கிட்ட கொடுத்திருக்காங்க. குறிப்பாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் பேசிய ஒரு பேச்சு, ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி அவர் தமிழக வெற்றி கழகத்துல இணைந்தாரு. அப்போ அவர் தெரிவிச்ச சில கருத்துக்கள் குதிரை பேர அரசியல் நடந்ததை உறுதி செய்கிறது அப்படின்ற வகையில அந்த வீடியோவை அட்டாச் பண்ணி ஆளுநர்கிட்ட புகார் அப்படின்றது போயிருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான கட்சிகள் ஆளுநர்கிட்ட புகார் கொடுத்துட்டாங்க. பாஜக கொடுத்துருக்கு. சின்ன கட்சிகள்னு பார்த்தா கூட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. இப்படி தொடர்ச்சியாக தாவேகா அரசின் மீது குதிரை பேர அரசியல் தொடர்பான புகார் அப்படின்றது ஆளுநர் கிட்ட போது. இன்னும் ஆளுநர் தரப்புல இருந்து எந்த ரியாக்ஷனும் வந்த மாதிரி தெரியல. அண்ட் தாவேகா தரப்புலையும் இதை பெரிதாக சட்ட செய்யல அப்படின்றதுதான் அவங்க தரப்புல பார்க்கும் பொழுதும் அவங்க பெருசா இதை பத்தி கண்டுக்கவே இல்லை. அவங்க அவங்களுடைய வேலையை தொடர்ச்சியா பண்ணிட்டே தான் இருக்காங்க. அந்த மெஜாரிட்டி அட்டைன் பண்றதுக்கு அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்களோ அப்படின்ற அந்த பார்வை தான் அதை பார்க்கும் பொழுது வருது. எப்படி பாக்குறீங்க நீங்க? இந்த புகார் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா ஆளுநர் தரப்புல இருந்து? எப்படி பார்க்கலாம் இந்த புகாரை? கண்டிப்பா இதுல இந்த புகார் மேல ஒரு சீரியஸான அஃபென்ஸ் இருக்குது அப்படிங்கிற பிரைமஃபேசியான ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கிறது. இது முக்கியமாக இந்த எக்ஸோடஸ், அதாவது இந்த ஒவ்வொருத்தராக வெளியேறக்கூடிய இந்த நிகழ்வு ஹார்ஸ் ட்ரேடிங் கூடிய முகாந்திரம் இருக்குதா அப்படிங்கிற உங்களுடைய முதற்கண் கேள்வியில இருந்து முதல்ல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கு இந்த குதிரை பேர அரசியல் என்பது மிக மிக புதிதான ஒரு அரசியலை இன்றைக்கு தாவேகா முன்னெடுத்திருக்கிறது. முதல்ல இந்த தாவேகாவினுடைய இந்த செயல்பாடுகளுக்கு ஆரம்ப புள்ளி வைத்தது எங்கன்னு பாத்தீங்கன்னா, திமுக கூட்டணியிலிருந்து அவர்களுக்கு உண்டான 118 சீட்டுகளை கொடுக்கறதுக்காக காங்கிரஸ்ல இருந்து 5 எம்எல்ஏக்கள் சுவிட்ச் ஆகினதுல இருந்து தான் இந்த ஆரம்ப புள்ளி ஆரம்பிக்குது. அப்போ இவர் காங்கிரஸ்ல இருந்து வெளியில ஏறினவர்கள் திமுகவினுடைய கூட்டணியில அங்கம் வகித்து விட்டு அவர்களுடைய வாக்கு வங்கிகளை எடுத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக புதிய கூட்டணிக்கு, அதுவும் திமுக கூட்டணியை எதிர்த்த தாவேகாவினுடைய தலைமைக்கு செல்வது என்பது ஒட்டுமொத்தமாக இயற்கைக்கு முரணானதாக தாவேகாவின் தரப்பில் பார்க்கப்பட்டாலும் திமுகவினுடைய அந்த தலைமை உச்சபட்ச ஒரு கோபத்துல காங்கிரஸ் மேல இருந்ததுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இதற்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடியே திரு மாணிக் தாக்கூர் போன்றவர்கள், திரு பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள், அம்மையார் செல்வி ஜோதிமணி போன்றவர்கள் எல்லாருமே திமுகவினுடைய தலைமையிலிருந்து வெளியில தாவேகா கூட்டணியில அமைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு போர்க்குரலை எழுப்பியிருந்தால் கூட திமுகவினுடைய கூட்டணியில இன்டாக்டாக காங்கிரஸ் வலம் வந்தது. வெற்றியும் பெற்றார்கள் 5 சீட்டை. அப்போ இந்த 5 சீட்டை ஒரு கன்சென்சஸ் பில்ட் பண்ணிட்டு தாவேகாவினுடைய கூட்டணிக்கு அதிகாரத்திற்கு சென்றிருந்தால் கூட ஓரளவுக்கு இந்த குதிரை பேர அரசியல் நிலை பெற்றிருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் இதற்கு அப்புறம் நடந்ததுதான் ஒட்டுமொத்தமாக சிபிஐ சிபிஎம் ஆக இருக்கட்டும், இல்ல ஐயுஎம்எல் ஆக இருக்கட்டும், இல்ல நான் திருமாவளவன் போன்றவர்கள் எல்லோருமே திமுகவினுடைய கூட்டணியை ஒரு விதமான ஒரு கேளிக்கை பொருளாகவும் இடது கையில நகற்ற மாதிரியுமே சென்று சேர்ந்தது ஒட்டுமொத்தமாக திமுகவினுடைய தலைமை மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய அரசியல் களத்தையே இன்னைக்கு புரட்டி போட்டிருக்கிறது. அது எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு தாவேகா அதற்கான பங்காக 118 சீட்டுகளை இன்றைக்கு மெஜாரிட்டியாக அரசியல் பூர்வமாகவும் சரி, இந்த எம்எல்ஏஸ் வாங்குறது, இந்த எம்எல்ஏஸ் மைக்ரேட் ஆகுறது டிவிகேக்கு அப்படின்றது அந்த மெஜாரிட்டி அட்டைன் பண்றது தானா? 118 நம்பரா கிடைக்கிற வரைக்கும் இது தொடர்ந்து கொண்டுதான் இருக்குமா தமிழ்நாட்டுல? கண்டிப்பா அது கிடைச்சிருச்சு. அது கிடைச்சிருந்தும் கூட இன்றும் தாவேகாவினுடைய தலைமைக்கு திருமாவளவன் மீதோ இல்ல சிபிஐ சிபிஎம் தோழர்கள் மீதோ இல்ல ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் மீதோ நம்பிக்கை இல்லாததுக்கு காரணம் தான் ஈவன்தோ அவர்கள் 118ங்கிற அந்த மேஜிக் நம்பரை தமிழகத்தினுடைய சட்டப்பேரவையில ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் கூட இன்னும் எதற்கு அதிமுகவினுடைய தலைமையை பிளவுபடுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த கேள்விக்குறிது இல்லையா?
அப்போ 25 எம்எல்ஏக்களை முதல்ல திரு விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம் தலைமையிலான ஒரு அணியை அதிமுகவிலிருந்து பிளவுபடுத்தினார்கள். எப்போ அப்படின்னா, இதே 118 மேஜிக் நம்பரை சட்டப்பேரவையில ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த டிஃபெக்ஷன் நடந்து கொண்டுதான் இருந்தது. அப்போ ஏன் அப்படின்னா, தாவேகாவினுடைய தலைமைக்கு திமுகவினுடைய கூட்டணியில் இருந்து வந்தவர்களை ஒரு காலமும் நம்ப முடியாதுங்கிற ஒரு பின்னோக்க சக்தியான் காரணமாக அப்படிங்கிறது அவர்கள் தான் தெளிவுபடுத்த வேண்டும். அப்போ அந்த ஆன்டி டிஃபெக்ஷனை உருவாக்கின பின்பும் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாவுக்கு எதிராக சட்டப்பேரவையினுடைய தலைவர் மத்தியில ஒரு புகார் கடிதத்தை அளித்திருந்தால், இது எல்லாத்தையும் மீறி அமமுகவினுடைய திரு காமராஜ் அவர்கள், மன்னார்குடி காமராஜ் அவர்களை கார்ல கடத்தி கொண்டு போய் கையெழுத்து வாங்கினார் என்பதை திரு காமராஜ் அவர்களே ஒத்துக்கொண்டதுக்கு அப்புறம் தான் திரு அமமுகவினுடைய தலைவர் ஆளுநரை சந்தித்து புகார் மனு அளிக்கிறார். இப்படி எங்க எம்எல்ஏக்களை போச் பண்றதுக்கு, ஹார்ஸ் ட்ரேடிங் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறதையும் அவருக்கே தெரியாமல், அந்த அமமுகவினுடைய நிறுவன தலைவருக்கே தெரியாமல் தாவேகாவினர் மிரட்டி கையெழுத்து வாங்குகிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டின் முகாந்திர தன்மையோடு ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டு விட்டு அதை ஒப்படைக்கிறார்கள் ஆளுநரிடம். ஆனால் இதற்கப்புறம் நடைபெறக்கூடிய தாவேகாவினுடைய இந்த குதிரை பேர அரசியல் என்பது தமிழகத்திற்கு மிக மிக புதிது. ஒட்டுமொத்த இந்தியாவையுமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவம் என்னன்னா, 25 பேரை டிஃபெக்ட் பண்ணக்கூடிய அதிமுகவினுடைய தலைமை யார்கிட்ட இருக்குதுன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இருக்குது. அப்போ ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவரை போய் முதலமைச்சர் அவர்கள் சந்திக்காமல் இந்த டிஃபெக்ஷன்ல ஈடுபட்ட திரு சி.வி. சண்முகம் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அணியை போய் ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவரை போய் சந்திக்கும் போதுதான் ஒட்டுமொத்தமாக அந்த கான்ஸ்டிடியூஷனுடைய ஓத்தை எடுத்த ஒரு முதலமைச்சருக்கு அது அழகு கிடையாது, மாண்பு கிடையாது, அறம் கிடையாது, கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட்டை இவர் வயலேட் செய்கிறார் அப்படிங்கிற பொறுவாரியான குற்றச்சாட்டு அவர் மேல வைக்கப்படுகிறது. இது உண்மையிலேயே அறம் தானா? உண்மையிலேயே கான்ஸ்டிடியூஷனுக்கு அபைட் பண்ணக்கூடிய ஒரு சிட்டிசன் பண்ணக்கூடிய வேலைதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முதலமைச்சர் அதை பண்ணவே கூடாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் அதை ஒரு பிராட் டே லைட்ல திரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதை பண்ணினதையும் தாண்டி நீங்க சொன்ன மாதிரியே தான் இது அவர்கள் ஒரு ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையுமே நார்மலைஸ் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 2 மாதத்துல கொலை, கொள்ளை குற்றச்சாட்டுகள், கற்பழிப்பு, பாலியல் மொலஸ்டேஷன் எல்லாத்தையுமே, போக்சோ வழக்குகள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே இவர்கள் நார்மலைஸ் செய்தது போல தமிழகத்தில் இருந்து குதிரை பேரத்தையுமே நார்மலைஸ் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுனுடைய அடுத்த ஒரு முகாந்திரம் தான் மதிமுகவினுடைய செயலாளர் திரு வைகோ அவர்களுமே ஒட்டுமொத்தமாக வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுன்னு இல்லாம அவர் வாயை தவறி அவரே வெளியில வருதுன்னு ஓனாந்த வேட்டிக்குள்ள ஏதோ தூக்கி விட்டுக்கிட்டாருன்னு நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் ஒட்டுமொத்தமாக தாவேகாவினுடைய அணிக்கு மாறுறதா இருந்தா அப்படின்னா அவர் மாறிட்டு சென்றிருக்கலாம். ஆனால் திமுகவினுடைய தலைமையை ஏற்று திமுகவினுடைய டிக்கெட்ல வின் பண்ண ஒரு 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொன்னார்கள். அதை செஞ்சதுக்கு அப்புறம் நானே உங்களுக்கு வாக்கு சேகரிப்புல ஈடுபடுறேன்னு சொல்லி முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தன்னிடம் கூறியதாக வெட்ட வெளிச்சமாக பிரஸ் முன்னாடி சொல்கிறார். அடுத்த 2வது நாளே அவர்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய அழுத்தத்தின் மூலியமாக நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை அப்படிங்கிறத வழக்கம் போல் திரு வைகோவுக்கே உரிய பாணியில அதை மறுதளிக்கிறார். அப்போ இது ஒரு புறம் இருந்தா கூட இன்றைக்கு விஜயபாஸ்கர் அவர்கள் அதிமுகவினுடைய தலைமையை ஏற்காமல் கிட்டத்தட்ட ஒரு 5 எம்எல்ஏக்கள் இன்றைக்கு அதிமுகவினுடைய தலைமையை பிடிக்காமலோ இல்ல ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாகவோ இன்றைக்கு டிஃபெக்ட் செய்துவிட்டு ராஜினாமா செய்துவிட்டு அதிமுகவினுடைய டிக்கெட்ல வின் பண்ணவர்கள் இன்றைக்கு தாவேகாவில ஜாயின் பண்ணியிருக்கிறார்கள். அந்த தாவேகாவினுடைய இணைப்பு படுதலுமே இன்றைக்கு சர்ச்சைக்குள்ளா இருக்குது. ஏன்னா எந்த விதமான கட்சி சார்புள்ள நிகழ்ச்சிகளையுமே தலைமைச் செயலகத்துல நடத்தக்கூடாது. அது மக்களுக்கு உரிய ஒரு மன்றம் அப்படிங்கிறத தாண்டி அங்கேயுமே தாவேகாவினர் ராஜினாமா கடிதத்தை கொடுத்த அடுத்த நிமிஷமே மேல் மாடியில இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா முன்னிலையும் புசி ஆனந்த் முன்னிலையுமே தாவேகாவில் இணைந்த ஒரு வைபவத்தையும் இந்த தமிழகம் கண்டது. அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இதுவரைக்கும் பார்க்கப்படாத பல அரசியல் நிகழ்வுகளை, இது அரசியல் நிகழ்வுன்னு சொல்றதை விட அரசியலுக்கு மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை, அரசியல் களத்துல மிகப்பெரிய ஒரு அவலகரமான ஒரு விஷயத்தை, பல விஷயத்தை இன்றைக்கு தாவேகாவினர் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு முத்தாய்ப்பாகத்தான் அடுத்த ஒரு சமிங்கையாக இன்றைக்கு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்று 3ஆம் தேதி அவர் கொடுத்த ஒரு பேட்டியில, தாவேகாவில் இணைந்ததுக்கு அப்புறம் கொடுத்த பேட்டியில விஜய் அவர்கள் தாவேகாவின் சார்பாக எங்களிடம் பேசப்பட்டது, அதனால நாங்க ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிறாரு. 10 நாள் கழிச்சு இன்னைக்கு அதை மறுதளிக்கிறார். அப்போ இது அத்தனையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு முகாந்திரம். ஹார்ஸ் ட்ரேடிங், குதிரை பேரம் நடந்ததற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் நடந்திருக்கிறது. இது அத்தனையுமே விஜய் மேல புகாராக சொல்லப்படாமல்
ஒரு ஆதாரபூர்வமாக, பிராக்டிக்கலாக, ரெக்கார்டிக்கலாகவே இன்றைக்கு பொதுத்தளத்துல வைத்திருக்கிறது. இதை நம்ம யாரும் வேண்டப்பட்டு தூண்டி வைக்கல. எம்.ஆர். விஜயபாஸ்கர் வைத்திருக்கிறார், மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் வைத்திருக்கிறார், அமமுகவினுடைய திரு எஸ் காமராஜ் அவர்கள் ஒரு பொதுவெளியில ஒரு வீடியோவும் இருக்குது. அப்போ இத்தனை முகாந்திரங்களை வைத்து ஆளுநர் அவர்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திமுகவின் சார்பாக 2வது முறையாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த புகார் கடிதத்தின் மேல ஆளுநர் உள்ளபடியே இதற்கு முகாந்திரம் இருக்குதான் கண்டுபிடிக்க வேண்டியது ஆளுநருடைய தலைப்பு. ஆளுநர் ஒரு ஒன்றிய அரசினுடைய ஒரு பிரதிநிதி தான் ஆளுநர். அந்த ஆளுநரை வைத்து என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத தமிழ்நாடு பார்த்திருக்கு. ஜெயலலிதா மறைந்த பிறகு அம்மையார் சசிகலா அவங்கதான் சீஃப் மினிஸ்டர், அவங்களதான் ப்ரொபோஸ் பண்ணாங்க அந்த கட்சி. சசிகலா அவரை போய் சந்திக்கணும். அந்த கேப்புக்குள்ள தமிழ்நாட்டில் நடந்த பல அரசியல் சுவாரஸ்யங்களை எல்லாருமே பார்த்தோம். அதுக்குள்ள டப்புன்னு வழக்கு விசாரணைக்கு வருது, சசிகலா சிறைக்கு போறாங்க, ஓபிஎஸ் ஃபேக்ஷன் உடையுது, எடப்பாடி பழனிசாமி சிஎம் மாறி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தோம். ஆளுநரை காணும். ஆளுநரை போய் சந்திச்சு அவங்க தனக்கு இருக்கிற ஆதரவை காமிக்கணும், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கணும். ஆளுநர் இல்ல, ஆளுநரை காணல. இப்படி பல விஷயங்களை நம்ம பார்த்தோம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி வெளிப்படையா முகாந்திரம் அப்படின்றது இருக்கு. டிடிவி தினகரன் அவர்கள் வெளிப்படையா விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்னரே போய் கவர்னர் மாளிகை வாசல்லே வைத்த அந்த புகாரை சொன்னார். அவர் தான் முதல்ல தமிழ்நாட்டுல குதிரை பேர அரசியல் தொடங்கி இருக்கிறத சொன்னாரு. அடுத்தடுத்து நம்ம பாக்குறோம், அந்த போய் ஜாயின் பண்ணவங்க பலருமே இதை பேசுறதை பார்க்க முடியுது. நீங்க குறிப்பிட்ட மாதிரி வைகோவா இருக்கட்டும் அல்லது எம்.ஆர். விஜயபாஸ்கரா இருக்கட்டும், எல்லாருமே வெளிப்படையா சொல்றாங்க. இப்ப இது எதுவுமே ஆளுநருக்கு தெரியலையா, பாஜக இதை பார்க்கலையா? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது எதுவுமே பாஜகவையும் அஃபெக்ட் பண்ணல, தாவேகாவையும் அஃபெக்ட் பண்ணல. இந்த புள்ளி என்ன? நீங்க சொன்ன ஒரு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வுகளை பார்த்தோம்னா, திரு வித்யாசாகர் இருக்கும் போது நடந்த நிகழ்வுகளே வேற. அன்றைக்கு இங்க பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை என்ன கையில வைத்திருந்தது? அதிமுகவினுடைய தலைமையில திருமதி சசிகலா அவர்கள் பதவி ஏற்கணுமா, இல்ல அடுத்தது டிடிவி தினகரன் அவர்கள் பதவி ஏற்கணுமா, இல்லைன்னா உண்ணாவிரதம் இருந்த திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய தலைமையில இயங்கின அந்த 11 எம்எல்ஏக்களுடைய கதி என்ன, டிடிவி தினகரன் அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு சென்ற 18 பேர்களுடைய தலைமை என்ன, இப்படி எல்லாத்தையுமே டிசைட் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டியாக மும்பைக்கும் தமிழகத்திற்கும் சேர்த்து இருந்த ஆளுநர் திரு வித்யாசாகர் அவர்கள் கையில ஒப்படைக்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக அரசியல் நிகழ்வுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆளுநர் அவர்கள் இருவரும் ஃபேக்ஷனை ஒன்னு சேர்த்து வைத்த நிகழ்வுகளும் தமிழகத்துல அரங்கேறினது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாஜக என்கிற ஒரு கனெக்ஷனை பார்க்கணும். அந்த இடத்துல பாஜக ஒன்றியத்தில் ஆளக்கூடிய ஒரு சக்தியாக இருக்குங்கிற ஒரு பட்சத்துல பாஜகவினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர் அவர்கள் என்ன மாதிரி ஒரு சமிகைகளை, என்ன மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஃப்ரேம் ஒர்க்கை கையில் எடுக்க வேண்டும்ங்கிறத டிசைட் பண்றக்கூடிய அத்தாரிட்டி சென்ட்ரல்ல இருந்துச்சு. இப்பவும் அதே சென்ட்ரல்ல தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, அன்றைக்கு பிஜேபி ஒரு ஆன்டி சசிகலா ஸ்டாண்டை எடுத்ததுக்கு காரணம் அவர்கள் ஏற்படுத்தணும்னு நினைச்ச திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கைப்பாவையான ஒரு ஆட்சி அமையணுங்கிறது தான் காரணம். அதை வைத்து அவர்கள் 4.5 ஆண்டு காலமாக நிறைவேற்றி முடித்தார்கள். இன்றைக்கு பிஜேபி தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு விதத்துல இன்றைக்கு தாவேகாவுக்கு கைப்பாவையாக செயல்பட வைக்கிறார்களா அப்படிங்கிறத நம்ம போக போகதான் பார்க்கணும். ஆனால் இன்றைக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த புகார் கடிதத்துல பாஜகவும் ஒரு பங்குதாரர்கள் இருக்கிறார்கள் பட்சத்துல இதற்கு பின்னாடி பாஜகவினுடைய ஒரு டிசிவான மேண்டேட்டை ஆளுநர் எப்படி கையில் எடுக்க போறாரு அப்படிங்கிறதா. ஆளுநர் அவர்கள் கையில் எடுக்கிறதுக்கு பல்வேறு உதாரணங்கள் பல இடங்கள்ல, பல மாநிலங்கள்ல, பஞ்சாபினுடைய கேஸ் இருக்கட்டும், இல்ல எஸ்ஆர் பொம்மை கேஸாக இருக்கட்டும், பல்வேறு இடங்கள்ல ஆளுநர் சட்டமன்றத்தினுடைய மாண்புகளையும் கெடுக்காமல் சட்டமன்றத்துல கொடுக்கக்கூடிய அந்த ஒரு முகாந்திரங்களையும் கையில் எடுத்து வைத்துக் கொண்டு அவர் உச்ச நீதிமன்றத்தின் தரவுகள் படியும் ஒட்டுமொத்தமாக மத்திய உள்துறை அமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய ரெக்கமெண்டேஷன்ஸை தெளிவாக கொடுக்க வேண்டியதற்கான முகாந்திரங்கள் இங்க 1க்கு 3 இருக்குது. அப்போ இங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரைவேட் ஃபேசியை வைத்துக்கொண்டு மட்டுமே ஆளுநர் அவருக்கான ரெக்கமெண்டேஷனை உள்துறை அமைச்சருக்கு தயார் செய்து அனுப்ப வேண்டிய காலத்தினுடைய சூழ்நிலை ஏதுவாக இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். அதே சமயம் ஆளுநர் எதற்காக இன்னும் வெயிட் செய்கிறார் அப்படிங்கிறத, ஏன்னா ஒரு கண்டவுன் பண்ணி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 25 பேர்கள்ல 23 பேர் அதிமுகவினுடைய தலைமைக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்து சேர்ந்து விட்டார்கள். அதிலிருந்து ஒருத்தர் விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு எதிர்த்தார். இன்னும் ஒருவர் சி.வி. சண்முகம் அவர்கள் இன்னும் அவர் மதிமேல் பூனையாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இன்னும் கண்டோன்மெண்டும் பண்றதுக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தவில்லை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்னும் ரிசைனும் பண்ணவில்லை. அப்போ இந்த முடிவுகள்ல ஆளுநர் அவர்களை தாண்டி இன்றைக்கு சபாநாயகர் தான் தி கார்டியன் ஆஃப் தி கம்ப்ளீட் ஸ்டேட் அசம்பிளி.
அப்போ அவர் என்ன ஒரு முகாந்திரத்தை எடுக்க போகிறார்? அவர் எடுக்கக்கூடிய டிசிஷனை வைத்துத்தான் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரம்ப் கார்டு இருக்குது. அந்த ட்ரம்ப் கார்டு என்னங்கிறத திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்ல, நிஜமாவே சபாநாயகர் என்ன ஒரு விதமான ஒரு விதத்தை எடுக்க போகிறார்? அந்த 23 பேரையும் கண்டோன் பண்ணதை ஏற்றுக்கொள்ள போகிறாரா, இல்ல அந்த 23 பேரையும் தகுதி நீக்கம் செய்ய போகிறாரா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தாண்டி அதிமுகவில் இருந்து கண்டோன் செய்யப்பட்டவர்கள் திருப்பி ராஜினாமா செய்து ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தாவேகாவினுடைய தலைமைக்கு சென்று சேர்ந்திருக்கிறார்கள். அதை இன்றைக்கு நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் இன்றைக்கு தடை விதித்திருக்கிறது அடுத்த இடைத்தேர்தல் வைக்கிறதுக்கு. சோ இது ஒரு இடியாப்ப சிக்கலுக்குள்ள ஒரு கேஸை கொண்டு போய் உள்ளுக்கு வச்சுட்டாங்க. சோ தாவேகா என்பது ஒட்டுமொத்தமாக இந்த 5 எம்எல்ஏக்களை மட்டும் காவு வாங்கவில்லை, மீதம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக 23 எம்எல்ஏக்களும் தாண்டி சிவி சண்முகத்தை தவிர 24 பேர்களும் கண்டோன் எதிர்த்து வழக்காடு மன்றத்தில் போகும்போது இது தகுதி நீக்கத்துக்கு உண்டுபடுமா அப்படிங்கிறதே கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி என்ன வலியுறுத்திருக்கிறது, கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் என்ன கொண்டு போகுது, ஹைகோர்ட்டை தாண்டி சுப்ரீம் கோர்ட்ல என்ன நிலைவு பெற போறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இப்பவே அதை பிரெஜுடிஸா மாறி போகும். சோ அதை அதிமுகவினுடைய தலைமை என்ன வாரியான அந்த கேஸை கொண்டு போக போகுது அப்படிங்கிறத வச்சுத்தான் இது வெறும் சிவி சண்முகத்தை மட்டுமல்ல, விஜயபாஸ்கர் எம்ஆர் விஜயபாஸ்கர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக 25 எம்எல்ஏக்களை காவு வாங்கக்கூடிய ஒரு விஷயத்தை தாவேகா முன்னெடுத்தது. தாவேகாவினுடைய செயல்பாடுகளுக்கு சிவி சண்முகம் தலைமையிலான அணி செயல்பட்டதா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே பொறுத்துதான் பார்க்கணும். அதற்கு தாவேகாவின் தலைமை எல்லாத்தையும் தாண்டி ஒட்டுமொத்தமாக இவர் எடப்பாடி பழனிசாமி என்ன ஒரு முடிவை எடுக்க போகிறார், அது எப்படி ஜேசிடி பிரபாகர் அவர்கள் சபாநாயகனுடைய முடிவை பொறுத்து எப்படி மாறப்போகிறது அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி இடியாப்ப சிக்கல் மாதிரி ஒரு கேஸ கொண்டு என்ன சார் பிரச்சனை இப்போ இருக்கிற இந்த இஷ்யூஸ்ல தாவேகா இல்ல ஏதாவது ஒரு சிக்கலை ஃபேஸ் பண்ணி இருக்கா? இன்னைக்கு கண்டினியூஸா கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்றது போய்கிட்டே இருக்கு கவர்னர் அலுவலகத்திற்கு. இதனால அந்த கட்சிக்கு ஏன்னா ஆட்சி ஆல்ரெடி அவங்க ஆட்சி ஒரு என்ன சொல்றது எல்லாருமே சார்ஜ் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம், இந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்காது, இது நீடிப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது கம்மின்றத சொல்றாங்க. திமுக கூட்டணியில வெற்றி பெற்று அங்க போயிருக்கக்கூடிய நபர்கள் தான் அதிகமாக ஆட்சியை டிஃபெண்ட் பண்ணதுல இருக்காங்க. கண்டிப்பாக 5 ஆண்டுகள் இந்த ஆட்சியை நடக்கும்னு வைகோ திருமா உட்பட இடதுசாரிகள் உட்பட பலரும் காங்கிரஸ் எல்லாரும் அவங்க டிஃபெண்ட் பண்றாங்க. ஆட்சி என்ன ஆனாலும் நாங்க 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி நடத்தி காட்டுவோம், எந்த பிரச்சனையும் அதுல இருக்காது அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஆட்சி நிக்காது அப்படின்றது திமுக தரப்புல சொல்லக்கூடிய பிரச்சனையா இருக்கு. இப்போ இந்த இடத்துலதான் ஆளுநர்கிட்டையும் ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்றதும் தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கு. இதுல ஏதோ ஒரு வகையில ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்றதுதான் நிதர்சனம். அப்போ ஆட்சிக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா தாவேகாவினுடைய இந்த கவர்மெண்ட்டுக்கு? உள்ளபடியே ஒரு 6 மாத காலத்திற்கு எந்த விதமான ஒரு முகாந்திரம் இல்லைங்கிற மாதிரிதான் 118 ப்ரூவ் பண்ண ஒரு மெஜாரிட்டியான ஒரு சட்டப்பேரவை நடந்து கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட அவர்கள் ஆட்சியை 2 மாதங்களை பூர்த்தி பண்ணிவிட்டு திருப்பி 3வது மாதத்துக்கு அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள் போகிறதுல ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண ஒரு மெஜாரிட்டி இருக்குது. ஆனால் இன்றைக்கு சபாநாயகர் மேல ஒரு நம்பிக்கையிலின் தீர்மானம் வந்தால் கூட அது ஆட்சிக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் ஆளுநர்களிடம் இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரைவேசியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 3 சமிகைகளும் எம்ஆர் விஜயபாஸ்கர், மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ, அப்புறம் காமராஜ் அவர்களுடைய இந்த பிரைவேசி எவிடன்ஸை வைத்து ஆளுநர் ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸை கொண்டு போய் ஹோம் மினிஸ்ட்ரியில கொடுக்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக அதன் மேல ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்த வேண்டியது கான்ஸ்டிடியூஷனலி மேண்டேட்டான ஒரு சட்டமன்றத்துக்கு நிதர்சனமாக அதான் நடக்கும். அப்போ அந்த நேரத்துல இதற்கான ஒரு முகாந்திரம் இருக்குங்கிற பட்சத்துல சிபிஐ சிபிஎம் போன்றவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு பல்வேறு நாடாளுமன்றத்திலேயே சிபிஐ சிபிஎம் பல இடங்கள்ல நியூக்ளியர் பேக்ட் வரும்போதே அவர்களுடைய நிலைமைகள் வேற மாதிரி இருந்துச்சு. கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்குறது சிபிஐ சிபிஎம்க்கு கொள்கை சார்ந்த முடிவுகளை எடுப்போம் அப்படிங்கிற பட்சத்துல அதனால்தான் அவர்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்திருக்கிறார்களே தவிர இன்னும் இவர்களை மாறி அண்ணன் திருமாவளவன் மாதிரியோ இல்ல ஐயுஎம்எல் மாதிரியோ ஆட்சியில பங்கை கேட்டு அவர்கள் செல்லாததுக்கு காரணம் எப்பவுமே கொள்கை ரீதியாக ஏதாவது ஒரு பிறழ்வு நடக்கும் போது இமீடியட்டாக அவர்கள் வாபஸ் வாங்க வேண்டிய தார்மீக அடிப்படை அவர்களுக்கு இருக்குங்கிறதுனால தான். சோ என்றைக்குமே அவர்கள் மதிமேல் இருக்கக்கூடிய ஒரு பூனை தான். இரண்டாவதாக இன்றைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய அந்த பேக் டிராக்கிங், ஒரு நாள் ஒண்ணு பேசுறார், அடுத்த நாள் ஒண்ணு பேசுறார், திமுகவினுடைய கூட்டணியில் இருந்து வெளியில வந்து விட்டார், திமுகவினுடைய கூட்டணியை பத்தியே இன்னும் டெய்லி பேசிக் கொண்டு இருப்பது அவருக்கு ஒரு தலைமை பண்பு இல்லை அப்படிங்கறதை நிதர்சனமாக வெளியிட்டு காட்டுகிறது. எதற்கு அப்படி சொல்றோம் அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக திமுகவில் இருந்து வெளியில இன்னொரு கூட்டணியிலே சேர்ந்து விட்டீர்கள், இதற்கப்புறம் உங்க கட்சியில இருந்து பிரிந்து திமுகவுல சேர்றவர்களை நீங்க சேரவே கூடாது அப்படின்னீங்கன்னா
அண்ணன் திருமாவளவன் தெளிவாக முடிவெடுத்திருக்க வேண்டும். அப்போ ஏன் இதே ஒரு பார்வையை நீங்கள் அரசியல் பார்வையை உங்களிடம் இருந்து பிரிந்து சென்று தாவேகாவில் சேர்ந்த திரு ஆதவ் அர்ஜுனாவை தாவேகாவில் சேர்வதற்கு திரு விஜய் அவர்கள் முனைந்தாரே, அதை ஏன் நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் கேள்வி எழுப்பல அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக தார்மீக அடிப்படையில அரசியலை பாக்குறவங்க எழுப்பக்கூடிய ஒரு தார்மீக கேள்வியா இருக்கும். அப்போ அண்ணன் திருமாவளவனுடைய ஸ்டாண்டே வந்து நம்ம ஒருவேளை திமுகவை விட்டு வந்தது நம்மளுக்கு பின்னாடி பெரிய பாதிப்பாகுமா அப்படிங்கிற ஒரு கணக்கும் அவர்கிட்ட இருக்குது. ஏன்னா தாவேகா ஒட்டுமொத்தமாக தலித்துகளுடைய வாக்கு வங்கியை ஒரு ஓவராலா கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் அவர்கள் கிட்டியில அப்படிங்கறத நம்மளுக்கு தேர்தலுடைய முடிவுகள் காமிக்கிறது. அப்போ ஒரு எக்ஸிஸ்டன்சியல் கிரைசிஸ்ல இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் போன்றவர்களுக்குமே வந்து நிதர்சனமாக தாவேகாவினுடைய தோலை பற்றி கொண்டு எவ்வளவு நாள் நடைய போடுவோம் அப்படிங்கிறதுல ஒரு ஐயப்பாடு இருக்கும். இதெல்லாம் தாண்டி இன்றைக்கு கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் படி சபாநாயகர் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் அடிப்படையில அது வழக்காடு மன்றத்துல என்ன ஒரு ரிசல்ட்டை கொண்டு வர போகிறது, இதற்கு ஹோம் மினிஸ்ட்ரி ஆளுநர்களுடைய தீர்ப்பை எப்படி எடுத்துக்கொள்ள போகிறது அப்படிங்கிறதுல இருந்துதான் 108ங்கிற சீட்டு வந்து 108 இருக்க போதா இல்ல 118 சஸ்டெயின் ஆக போதா இல்ல இந்த 118ங்கிறது இன்னும் பிலோ த மெஜாரிட்டி மார்க்குக்கு போக போதாங்கிறத காலம்தான் தீர்வு செய்யணும். எதை எப்படியோ திமுகவினுடைய தலைவர் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார். 2016 எங்களுக்கு மிக முக்கியமாக 2016 டு 2021 அந்த 6 மாத ஆட்சி காலத்துல எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்த போது கூட தேர்தலை சந்தித்து மக்கள் மன்றத்தை போய் தான் நாங்கள் ஆட்சிக்கு வருவோங்கிறத தெளிவாக அம்மையார் மரணத்திற்கு அப்புறம் சொன்னார். அதே மாதிரிதான் அவர் 2021 மக்களை சந்தித்து ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார். சோ எது எப்படியோ தாவேகாவினுடைய இந்த ஜனநாயக பூர்வமற்ற ஒரு அரசு என்பது கவலாங்கிறது சட்டப்பூர்வமா நிறைய விஷயங்கள் நாம் சொன்ன மாதிரி நிறைய முகாந்திரங்கள் இருக்குது. ஆனால் ஒரு உண்மையான முதலமைச்சர் நேர்மையாக வழி நடத்துவேன், ஊழலுக்கு அப்பாற்பட்டு வழி நடத்துவேன், ஆட்சி அதிகாரத்தை மக்களுக்காக வழி நடத்துவேன் என்று சொல்கிறவர் இந்த மக்கள் மன்றத்துல மக்கள் மேல நம்பிக்கை இருக்குங்கிற பட்சத்துல இவர் அந்த 108ஐயுமே ஒட்டு மொத்தமாக மக்கள் மன்றத்துல விட்டு சென்று நான் உங்களிடம் திருப்பியும் வந்திருக்கிறேன், எனக்கு பிராக்சர்டான மேண்டேட் இருக்குது, என்னை வந்து வேற ஒரு கூட்டணியில இருந்தவங்க வந்து ஆட்சி அதிகாரத்திற்கு உட்கார வைக்க வேண்டிய தேவை இருக்குது, அது எனக்கு தேவையில்லை, ஏன்னா நான் அவர்களை எதிர்த்துதான் வாக்கு கேட்டேன் அப்படிங்கிற அந்த அறம் அவருக்கு இருந்திருந்து என்றால் மக்கள் மன்றத்துல போய் சேர்ந்திருப்பார். 108ங்கிற பிராக்சர் மேண்டேட் மக்களே நீங்கள் கொடுத்தீங்க, மீண்டும் என்னை 118ங்கிற மார்க்குக்கு மேல என்னை கொண்டு வாருங்கள், உங்களுக்கு சேவை செய்ய நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சென்று சேர்ந்திருந்தால் திரு விஜய் அவர்களை தமிழகம் கொண்டாடுதோ இல்லையோ அட்லீஸ்ட் அந்த கான்ஸ்டிடியூஷனல் ஓத் வந்து அவரை கொண்டாடி தீர்த்திருக்கும். ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அம்பேத்கரை கையில் இழுத்துக் கொண்டு அம்பேத்கர் இயற்றிய சட்ட புத்தகத்திற்கு நேர் எதிரான ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறது தாவேகாவும் தாவேகாவினுடைய தலைமை என்பது மட்டும்தான் நம்மளுக்கு நிதர்சனமாக இப்போதைக்கு நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு உண்மை. இந்த உண்மையை வைத்து ஆளுநர் என்ன முடிவெடுக்க போகிறார், சபாநாயகர் என்ன முடிவெடுக்க போகிறார், உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்ன முடிவெடுக்க போகிறது அப்படிங்கறத வைத்துத்தான் இந்த ஆட்சி நீடிக்குமா நீடிக்காதாங்கிறதுடைய ஃபைனல் ரிசல்ட் தெரியும். இறுதியா ஒரு கேள்வி சார், குதிரை பேரம் நடந்திருக்கு, அதுக்கான பிரைமா ஃபேஸ் இருக்குன்றதுதான் நீங்க பல எடுத்துக்காட்டாக சொன்னீங்க. இப்ப இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, அப்படி நடக்கல, அப்படி ஒண்ணு குதிரை பேரம், கழுத பேரம், ஒட்டக பேரம் அப்படிலாம் எதுவுமே இங்க நடக்கல. லெப்ட பொறுத்த வரைக்கும் அல்லது பிசிக காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி வந்து டிவிகே கிடைச்சிருக்கு. சோ நாங்க எங்களுடைய ஆதரவு வந்து கொடுத்துட்டோம், அதுதான் காங்கிரஸ் சொன்னாங்க. நாங்க திமுக விட்டு ஓடல, திமுகவுக்கு மெஜாரிட்டி வந்திருந்து நாங்க போயிருந்தா அப்ப நீங்க வந்து சொல்லியிருக்கலாம், திமுகவுக்கு மெஜாரிட்டியே இல்ல, வாய்ப்பே கிடையாது ஆட்சி அமைப்பதற்கு, அப்போ டிவிகே இருக்கு, டிவிகேக்கு எங்களுடைய ஆதரவை கொடுத்தோம்ன்றது அவங்களுடைய ஸ்டாண்டா இருந்தது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாவும் இருக்காங்க. இன்ஃபேக்ட் திமுக அதிமுக கூட்டணி போக முயற்சி செஞ்சாங்க, அதனாலதான் நாங்க வந்து ஆதரவை கொடுத்தோம்னு சிபிஎம் சண்முகம் குறிப்பாக அவர் அடிக்கடி சொல்றாரு. விசிகவும் இந்த நிலைப்பாடுல தான் ஆதரவு அப்படின்றத கொடுத்திருக்காங்க. அதிமுக இருந்து விலகி போய் ஜாயின் பண்ற எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரு அழியக்கூடிய கட்சியாக இருக்கு. அந்த கட்சிக்கு ஃபியூச்சர் அப்படின்றது இல்ல, ஒரு கெரிஸ்மேட்டிக்கான லீடர் இல்ல, இதுக்கப்புறம் அதிமுக ஒரு ஃபியூச்சர் அப்படின்றது கிடையாது. அப்போ எங்க ஃபியூச்சர் இருக்கோ அல்லது எங்க இதற்கப்புறம் ஒரு அரசியல் எதிர்காலம் இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் போய் ஜாயின் பண்றாங்க அப்படின்றதுதான் அங்க சொல்றாங்க. மற்றபடி இதுல வந்து ஒரு பேரம் பேசி காசை கொடுத்து அல்லது இப்பெல்லாம் எதுவுமே நடக்கல. ஃபியூச்சர் டிவிகே கிட்ட இருக்கு, ஏடிஎம்கே கிட்ட இல்ல, அதனால நாங்க அங்க போறோம், அவ்வளவுதான். as simple as that. எப்படி வைகோ ஒரு கூட்டணியை மாத்துறாரோ இனிமே ஃபியூச்சர் இங்கே தான் இருக்குன்னு வைகோ மாறுற மாதிரி தான் அதிமுக இருந்து எல்லாரும் போயிருக்காங்கன்றதும் சொல்லப்படுது. அப்போ அடிப்படையில எங்கேயுமே குதிரை பேரம் இல்ல, பணம் இன்வால்வ் ஆகல, பிஜேபி ரூல் வரக்கூடாது, கவர்னர் ரூல் வரக்கூடாதுன்னு லெப்ட் விசிக காங்கிரஸ் எல்லாரும் போறாங்க, அதுக்குள்ள அவங்க பவர்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அரசியல் எதிர்காலத்திற்காக மற்ற கட்சிகள் அங்க போறாங்க. இங்க பணத்துக்கும் எதுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்ற வாதம் முன்வைக்கப்படுது, அதை ஏற்றுக்கொள்வீங்களா?
அதான் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறதுக்கு தான் நிதர்சனமாக ப்ரீபோல் அலைன்ஸ், போஸ்ட் போல் அலைன்ஸ் இருக்குது. ப்ரீபோல் அலைன்ஸ்ங்கிறது ஒரு செட் பண்ணப்பட்ட ஒரு நெரேட்டிவ, ஒரு கூட்டணிக்கான அரசியல் முகாந்திரங்கள் என்ன, அவர்கள் சந்திக்க வேண்டிய பாயிண்ட் ஆஃப் ஆக்ஷன் என்ன, அரசியல் களத்துல எதை வைத்து வாக்காளர்கள் வாக்கை செலுத்துகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு ப்ரீபோலான அலைன்ஸ் உருவாக்கப்பட்டு திமுகவினுடைய தலைமையில சிபிஐ, சிபிஎம் எல்லாரும் சேர்ந்து தாவேகா என்கிற ஒரு கட்சி இத்தனை பேரையும் எதிர்த்து ஒரு வாக்கை வாங்கி இருக்கிறது. 1,72,00,000 வாக்குகளை தன்னந்தனியாக தாவேகா வாங்கி இருக்கிறது. அவர்கள் பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம், என்னை பொறுத்தளவுக்கு ஒரு அரசியல் விமர்சகராக நான் பார்க்கும்போது, ஜாதி இன மத பேதங்களை உடைத்து எரிந்திருக்கிறது அவர்களுடைய கூட்டணி. அவர்களுடைய சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்ததுல அதுவும் பல இடங்கள்ல இன்றைக்கு முகாந்திரங்கள், ஸ்ரீரங்கத்துல எதற்கு நீங்கள் ஒரு முன்னேறிய வகுப்பினரை வைத்தீர்கள், அதே மாதிரி மீனவ சமுதாயம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல மீனவ, அது எல்லாத்தையும் தாண்டினால் கூட ஒவ்வொரு கேஸ்ட் போலரைசேஷனை உடைத்து இருக்குது அப்படிங்கறத டெமோகிராபிக்கலா நம்மளுக்கு அந்த 1,72,00,000 வாக்குகள் நம்மளுக்கு நிதர்சனமாக உண்மையை பிரதிபலிக்கிறது. அந்த ஒரு நல்ல விஷயம் வேணா தாவேகா சார்பாக நடந்திருக்கிறது. ஆனால் இந்த ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஒட்டுமொத்தமாக திமுகவினுடைய தலைமையில் இயங்கிய ப்ரீபோல் அலைன்ஸ்ங்கிற ஒரு அலைன்ஸ் இருந்துச்சு. அது திமுகவினுடைய தலைமையை ஏற்று காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, தேமுதிக, எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள் பங்கு பெற்ற ஒரு அணி. அந்த அணியினை ஏற்று 234 தொகுதிகளுக்கும் இந்த அணிக்காகத்தான் நாங்கள் வாக்கு செலுத்த போகிறோம் அப்படிங்கிறத மக்கள் செலுத்திய வாக்கு 1,00,00,000 கிட்டத்தட்ட 18,00,000 வாக்குகள். அப்போ இந்த வாக்குகள் தாவேகாவுக்கு நேர் எதிரான வாக்குகள். இந்த வாக்குகள்ல 2 சட்டப்பேரவை உறுப்பினர்களை பெற்றிருக்கக்கூடிய ஐயோமகளாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், மதிமுக, இப்படி பிரிக்கணும்னு சொன்ன மதிமுகவா இருக்கட்டும், இத்தனை பேருக்கும் துளி அளவு கூட தார்மீக உரிமை கிடையாது. சிம்பிள், ஆஸ் தட் இஸ் சிம்பிள். இதேதான் நீங்க சொன்ன அதேதான். அப்போ நீங்க ப்ரீபோலாக உருவாயிருக்கிற ஒரு கூட்டணி, ஒரு கொள்கை ரீதியான ஒரு கூட்டணிக்கு மக்கள் வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள் என்றால் மக்கள்கிட்ட நீங்க சென்று சேர்ந்தீர்களா? இன்றைக்கு தாவேகாவுக்கு செல்வதற்கு முன்னாடி அதிமுகவினுடைய விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் அத்தனை பேரும் ராஜினாமா செய்துட்டு திரு அம்பாசமுத்திரம் இவர் உட்பட, அண்ணன் இசக்கி சுப்பையா உட்பட அவர்கள் செஞ்சிருக்கிற ஒரு காரியத்தை கூட நம்மளால் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ நான் ராஜினாமா பண்ணிடுறேன், தாவேகா எனக்கு டிக்கெட் கொடுத்தா என் மக்கள் மத்தியில நான் போய் நிக்கிறேன், என் மக்கள் என்னை திருப்பி அதே வேற டிக்கெட்ல அதிமுகவுக்கு போட்ட அதே கையை கொண்டு போய் அவன் 6 மாசத்துல திருப்பி தாவேகாவுக்கு போட்டான்னா, என்னை வின் பண்ண வச்சான்னா நான் வின் பண்ணி வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுலயாச்சும் ஒரு குறைஞ்சபட்சம் அறம் இருக்குது. ஆனால் நீங்க 5 எம்எல்ஏக்கள் காங்கிரஸாக இருக்கட்டும், இல்ல 2 எம்எல்ஏக்கள் விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், இத்தனை பேரும் ஒரு மேண்டேட்டை கொடுத்த மக்கள் நேர் எதிராக இருக்கக்கூடிய கட்சியில கொண்டு போய் என்னுடைய எம்எல்ஏக்களை சேர்க்கிற, அதுவும் வெளியில இருந்து ஆதரவு இல்லாம ஒரு பதவியை வாங்கி கொண்டு அந்த பதவி சுகத்திற்காக திரு காதர் மொய்தீன் அவர்கள் வெற்றி தலைமுடிய வேண்டும். ஒரு இஸ்லாமிய இயக்கமாக நேர காயிதே மில்லத் அவர்கள் உருவாக்கிய கண்ணியமிகு காயிதே மில்லத் அப்படிங்கிற அந்த ஒரு பதவிக்கு உயர்ந்த ஒரு கட்சியாக வைத்திருந்த திமுகவினுடைய தலைமையும், தகைசால் விருது கொடுத்த ஒரு தமிழராக திமுக சார்பாக பெற்றுக்கொண்ட அந்த விருதிற்கு துளி அளவு முகாந்திரம் இல்லாதவர் திரு பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள். நிஜமாகவே உள்ளபடியே வெட்கி தலைகுனிய வேண்டும். அப்போ நீங்க இவ்வளவு பெரிய ஒரு முகாந்திரம் உள்ள ஒரு கட்சியில் சார்பாக போட்டியிட்டு, கூட்டணி சார்பாக போட்டியிட்டு, நீங்கள் அவ்வளவு பெரிய யோக்கியராக இருந்தால் மதிமுகவினுடைய வைகோ அவர்கள் யோக்கியரா இருக்கட்டும், இல்ல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மேலாம் அவ்வளவு பெரிய மரியாதையும் மதிப்பும் வைத்திருந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் இவர்கள் பண்ணி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு குற்றம் செயல். இதற்கு அவர்கள் என்ன வேணாலும் முலாம் பூசி, எவ்வளவு பெரிய ஒரு பட்டர் தடவி கொண்டு இவர்கள் நாங்கள் தாவேகாவிற்கு நாங்கள் தான் ஆட்சி அதிகாரத்தை இவர்கள் தக்க வைத்துக் கொள்றதுக்கு, பிஜேபி உள்ளுக்கு வராம தடுக்கிறதுக்கு, கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட்டை நிவர்த்தி செய்யறதுக்கு நாங்கள் இவர்களுக்கு உதவி பண்ணுகிறோம் என்று எவ்வளவுதான் இவர்கள் பட்டர் முலா பூசினாலும் இவர்கள் அத்தனை பேரும் பண்ணினது பச்சை அயோக்கியத்தனம். இன்றைக்கு சொல்கிறோம், அவர்கள் அவ்வளவு பெரிய யோக்கியதர்களாக இருந்தால் ராஜினாமா செய்ய விட்டோம். மீது 5 எம்எல்ஏக்கள் இன்றைக்கு எப்படி ராஜினாமா செய்துகிட்டு இருக்காங்களோ அத்தனை பேரும் ராஜினாமா செய்து வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் பிரசிடென்ட் ரூல் நடக்கட்டும். ஒன்னும் குடிமொழிக்கு போறது இல்ல. இன்னைக்கு தாவேகாவினுடைய தலைமையில கடந்த 2 மாசங்களாக கிட்டத்தட்ட 497 வழக்குகள், மொலஸ்டேஷன் கேஸ் வழக்கு பதியப்பட்டுள்ளது. அதுல 20 to 30 பேரு போக்சோ வழக்குல கைதானவர்கள் ஒட்டுமொத்தமாக தாவேகாவினர். அப்போ நீங்க எல்லா விதத்திலையும்
மௌனமாக இந்த அரசுக்கு ஒத்துவது போல இருந்து கொண்டு நீங்கள் தான் இன்றைக்கு கான்ஸ்டிடியூஷனை சரி செய்ய வந்த உத்தமர்கள் போல திமுகவினுடைய கூட்டணியிலிருந்து சென்று சேர்ந்து விட்டுட்டு இன்னைக்கு எவ்வளவு பெரிய முலாம் பூசினாலும் தமிழக மக்களை பகுத்தறிவு உள்ள மக்கள் நீங்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க குதிரை பேரம் நடந்தது, மணி ட்ரேடிங் நடந்ததுங்கிறதுக்கு நீங்கள் முகாந்திரம் இல்லைன்னு நினைச்சு கொண்டே இருக்கிறீர்கள். தமிழக மக்களை நீங்கள் ஏமாளியாக ஆக்க முடியாது. உங்களை நீங்களே ஏமாத்தி இருக்கிறீங்க. அண்ணன் திருமாவளவன் ஒரு பேராசிரியருங்கிற ஒரு முனைவருங்கிற அந்த பட்டத்திலிருந்து இன்றைக்கு அவருடைய தரத்தை அவரே குறைத்துக் கொண்டிருக்கிறார். IUML பேராசிரியர் என்பவர் பேராசான் என்கிறதற்குரிய தகுதியை குறைத்துக் கொண்டிருக்கிறார். அண்ணன் வைகோ அவர்களை ஐயாவை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். அது காலம் அவருக்கான மிகப்பெரிய ஒரு வரலாற்று பூர்வமான சான்றிதழை எப்போ கொடுத்துருச்சு. அந்த சான்றிதழ்ல நம்ம போய் ஒரு அடிஷனோ டெலிஷனோ சப்ராக்ஷனோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. காலம் அவர்களுக்கான மிகப்பெரிய ஒரு தீர்வை தர காத்து கொண்டு இருக்கிறது. அது இடைத்தேர்தலா இல்ல ஆளுநர் கையில் இருக்கக்கூடிய சாட்டையா, மத்திய அமைச்சர்கள் ஹோம் மினிஸ்ட்ரி கையில இருக்கக்கூடிய சாட்டையா, இல்ல உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சாட்டை இவர்களுக்கான பதிலை கொடுக்க போதா அப்படிங்கறத பொறுத்திருந்தான் பார்க்கணும் என்னை பொறுத்தளவுக்கு. ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை பேசிருக்கீங்க, மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த தினம் நிகழ்ச்சி கலந்து உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப நன்றி. நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.